ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இப்போ தான் நான் எந்திரிச்சிட்டேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா சுந்தர செல்வன் எந்திரிச்சிருக்காரு. காலைல எந்திரிச்சோடனே அவனுக்கு காப்பி போட்டு கொடுத்துடணும், இல்லை பால் காய்ச்சி கொடுத்துடணும். அடுத்து இட்லி ஊற்றணும். எனக்கு இந்த வேலையெல்லாம் தான் காலையில் வேலைகள். பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இவ்வளோ வேலை செய்கிறேன் பாருங்கள். என்ன செய்கிறது? இங்கே பாருங்கள், நேற்று மேலுக்கு முடியாமல் போயிடுச்சு. அதில் உளுந்து, கேப்பை, ஐயோ எல்லாம் போட்டு ஊற வச்சுருந்தேன். அதை கூட ஆட்ட முடியல, அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இன்னும் இவங்களுக்கு பால் காய்ச்சி இட்லி ஊற்றி இட்லி சாம்பார் வைக்க போகிறேன். இன்றைக்கி மணி 7:15 ஆயிடுச்சு. சரி, நான் எப்படி கடன்னு வேலை பார்க்குறேன்னு பார்க்கலாமா? நாங்கள் பார்க்குறோம், வேலையை பார்க்குறோம். நீங்களும் பாருங்கள். உங்களுக்கே தெரியும், என் பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்க யாரும் கிடையாது, பெரிய ஆளுங்க யாரும் கிடையாது அப்படின்ட்டு. அதனால் நானே தாங்க கையை விடக்கூடாது. நானே தாங்க பார்த்துக்குருவேன். பாலை தொட்டு வாயில் வைக்கிறான் பாருங்கள். கொஞ்சோண்டு பால் இருந்துச்சு. இதில் தண்ணியை ஊற்றி பாலை காய்ச்ச போகிறேன். ஒரு அடுப்பில் இப்போ காப்பியை வச்சுட்டேன். இன்னொரு அடுப்பில் இட்லி ஊற்றி வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா சுந்தர செல்வனுக்கு டிஃபன் முக்கியமோ இல்லையோ, காலையில் எந்திரிச்ச உடனே அவனுக்கு பால் முக்கியம். அவனே பார்க்குறான் வீடியோவில். மாவு இப்போ ஒரு கொஞ்ச நாள் நான் மாவு 30 ரூபாய்க்கு வாங்கி எடுத்தாங்க இருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிள்ளைங்களை கையை விட்டுருவாங்களோன்னு ஒரு பயம். இப்போ கொஞ்சம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்ததுனால அவங்க இல்லாத டயத்தில் கொஞ்சம் அந்த கேப்பை, குதிரைவாளி அரிசிலாம் போட்டு கொஞ்சம் மாவாட்டிக்கிறேன். இப்போ இட்லி ஊற்ற போகிறேன். இவனை வச்சுக்கிட்டு ஏன் ஊற்றுறீங்கன்னு நினைக்கலாம். அவன் இறங்கி போக மாட்டான். இறங்கி போய் விளாண்டுட்டு வரையா அண்ணன் கூட? போயிட்டு வா. அவன் அழுகுறதுலே நான் அதுக்கு பேசாமல் இடுப்பில் வச்சுக்கிட்டு வேலையை பார்த்துடலான்ட்டு. வேறு என்னங்க செய்கிறது? இதே மாதிரி நிறைய பெண்கள் பார்த்துக்க ஆள் இல்லாமல் இருப்பீங்கல்ல. நமக்கு நம்ம தாங்க பார்த்துக்கிறணும். என்றைக்குமே நீங்கள் மாமியாரையோ அம்மாவையோ எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சாகணும். வேறு வழி இல்லை. இந்த சமூகத்தில் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனாலும் சரி, ஒரு தலைவலி காய்ச்சல்னாலும் சரி, என் வேலையை நான் தான் பார்த்துக்குருவேன். ஒரு முடியல ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ருவீங்களான்னா ஹோட்டல்லையும் வாங்க மாட்டேன். ஏன்னா நமக்கு ஏற்கனவே உடம்பு முடியாமல் இருப்போம். ஹோட்டல் சாப்பாடு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. முடிஞ்ச அளவு இட்லியை ஊற்றி வச்சா வேக போகுது. 2 தேங்காயை துருவி 2 பொட்டுக்கடலையை போட்டு சட்னி அரைச்சா சட்னி ரெடி. நம்ம வீட்டில் ஆரோக்கியமாகவே சாப்பிட்றலாம். ஹோட்டல் சாப்பாடு நான் என்றைக்குமே வாங்கினதில்லை, வாங்கவும் மாட்டேன். என்றைக்காவது ஆசை இருந்தால் புரோட்டா கேட்பேன் என் வீட்டுக்கார்ட்ட. அதுக்கு மீறி நான் எதுவும் கேட்க மாட்டேன். பாருங்கள், ஒரு பக்கம் பால், ஒரு பக்கம் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இட்லி பானையை மூட போகிறேன். மணி 7 மணியா? 7 மணி ட்ரெயின் போகுது, அதான் சவுண்டு இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் எங்கள் வீட்டுக்கிட்டே தான் இருக்குது. என்ன பெரிய கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனாக கிடையாது, இது கொஞ்சம் லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன் தான். அந்த டயத்துலேயே மணி 7 ஆயிடுச்சு, அடுத்து என்ன செய்யணும்னு ஓடிக்கிட்டே இருப்பேன். இப்போ ஒரு பக்கம் பால் சூடாயிருச்சு, ஒரு பக்கம் இட்லியை வச்சுருக்கேன். இவனுக்கு இட்லி வேகிறதுக்குள்ளே இவனுக்கு காப்பியை ஆற்றி கொடுத்துருவேன். காப்பியை ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பருப்பை குக்கரில் வேகப்படணும். ரேஷன் கடையில் எப்படி பருப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் பருப்பு வாங்கினோம்னா 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்கிது. இங்கே பாருங்கள், ரேஷன் கடை பருப்பு. ஐயோ, கையில் தெரிய வேற மாட்டேங்கி. இருங்க, இங்கே பாருங்கள், மொக்கையாக இருக்குது. இதை சிம்மில் வச்சு குக்கரில் ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா பூவாக வெந்துடும். இதை இட்லி சாம்பார் வச்சு கொடுக்க போகிறேன். சரி, இப்போ நான் காப்பியாக ஆற்றி கொடுத்துக்கிறேன். என்னடா சின்ன மகனை மட்டும் காட்டுறேனே, பெரிய மகனை காணோன்னு பார்க்குறீங்களா? பெரிய மகன் என்ன செய்கிறான் பார்க்குறீங்களா? இருங்க காட்டுறேன். அந்த உட்காந்துருக்கான் பாருங்க காட்டுக்குள்ளே. அவன் காட்டுக்குள்ளே போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. வெளியே போனவன் இன்னும் வரல. எப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. பக்கத்தில் விளையாடிச்சாம்மா வேறு. ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு, பூனைக்குட்டி இருக்கா பாரு, ஜன்னல் வழியாக பாரு. ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு பிள்ளைகளையும் பார்க்க கஷ்டமாக இருக்கும்.
எனக்கு பழகிருச்சு, உங்களுக்கும் பழகிரும். என்னடா தம்பி, வந்து காப்பி ஆற்றி கொடுக்க போகிறேன் பாருங்க. இப்போ வந்து ஒரு அடுப்பில் இட்லி, ஒரு அடுப்பில் பருப்பு இருக்குது. இந்த காப்பி ஆற்றி கொடுக்குறக்குள்ள அந்த வேலையை செய்யணும். ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அது நடக்கிற வரைக்கும் தான் அம்மா அப்பாவை தேடும், சரிங்களா? ஒரு எந்திரிச்சு நிற்கிற வரைக்கும் அம்மா அப்பா கையை பிடிச்சி நடக்கணும்னு நினைக்கும். அதுவே ஒரு வயசுக்கு மீறி நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அம்மா அப்பா கையை விட்டு நடக்கும்ல. அதே மாதிரி தான் ஒவ்வொரு பெண்களுமே ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அம்மா அப்பாவை தேடுவோம். 2வது பிள்ளை 3வது பிள்ளைக்கெல்லாம் அவங்களே எல்லா வேலையும் பார்த்துக்கிடுவாங்க. இப்படித்தான் எல்லா பெண்களுடைய நிலைமையும். நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் யாரையுமே அண்டிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால் நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கிறது தான் நல்லது. இப்போ வந்து நான் வந்து இனிமேல் தண்ணி எடுக்க போகணும். ஏன் வீட்டுக்காரர் எங்கேன்னு கேட்குறீங்களா? வாக்கிங் போயிடுவார் மனுஷன். வாக்கிங் போயிட்டு கரெக்டாக அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி விடையில் வருவார். நான் தான் எல்லா வேலையுமே செய்வேன். இப்போ தண்ணி எடுக்க போகணும். உங்களுக்கே தெரியும், நான் தண்ணி எடுக்க 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணும். நான் போய் தண்ணி எடுத்து வந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு பாட்டில் எல்லாம் ஊற்றி இவ்வளோ வேலையை செய்வேன். ஒரு நாளைக்கு வியாபாரத்துக்கு போயிடுவார், ஒரு நாளைக்கு வாக்கிங் போயிடுவார். வீட்டில் இருந்தால் என்ன செய்வார்? ஃபோன் பார்ப்பார். இவ்வளோ வேலை செஞ்சு வீட்டில் சும்மா தானே இருந்தேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? கரெக்டாக வீடியோ எடுக்கிறேன்.